நீங்கள் சொத்து வாங்க போகிறீங்களா? அப்போ இந்த பதிவு உங்களுக்கானது. நீங்கள் சொத்து வாங்குவதற்கு முன் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்னவென்று இந்த பதிவில் பார்ப்போம். நீங்கள் வாங்க போகிற சொத்திற்கு முதலில் 30 வருடத்திற்கு வில்லங்கம் போட வேண்டியது. அது ஏன் சார் 30 வருடத்திற்கு வில்லங்கம் போட வேண்டும்? உதாரணம், ரவி என்பவர் மணிக்கு செட்டில்மெண்ட்டோ கிரயமோ விடுதலையோ பாகப்பிரிவினையோ ஆக எவ்வித உரிமை மாற்றம் செய்தாலும் அதற்கான பரிவர்த்தனை, அதாவது டிரான்சாக்ஷன், வில்லங்கச் சான்றிதழில் வரும். 2011ஆம் ஆண்டிற்கு முன் அடமானம் பெற்றிருந்தால் வில்லங்கத்தில் வராது. மற்றும் 1/10/2013 தேதிக்கு முன் கட்டுமான ஒப்பந்த பத்திரம் போட்டு இருந்தால் வில்லங்கத்தில் வராது. உயில் புத்தகம் 3இல் எழுதியிருந்தாலும் உறுதிமொழி புத்தகம் 4இல் எழுதியிருந்தாலும் வில்லங்கச் சான்றிதழில் வராது. எனவே சொத்து வாங்குவதற்கு முன் நீங்கள் தீர ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நீங்கள் வாங்க போகிற சொத்தை எதிர்காலத்தில் அரசு வங்கியிலும் கடன் பெற விரும்பினால் அந்த வங்கியோ 30 வருடத்திற்கான வரலாறு, அதாவது ட்ரேசிங் ஆஃப் டைட்டில் பார்ப்பார்கள். மேலும் தனியார் வங்கியில் 12 வருடங்கள் பார்ப்பார்கள். எனவே நீங்கள் 30 வருடத்திற்கான வில்லங்கம் பார்ப்பது அவசியம் மற்றும் கடமையும் ஆகும். நீங்கள் வாங்க போகிற சொத்தின் பத்திரமும் பட்டாவும் மிக முக்கியமான ஆவணங்களில் ஒன்றாகும். ஏனென்றால் பத்திரத்தையும் பட்டாவையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது நிலத்துடைய உரிமையாளர் பெயரும் நிலத்துடைய சர்வே நம்பரும் நிலத்துடைய அளவுகளும் இவை அனைத்தும் சரியாக இருக்கும் பட்சத்தில் இது முறையான சொத்தாகும். அப்படி தவறும் பட்சத்தில் வில்லங்க சொத்து என்று கருதப்படுகிறது. நீங்கள் வாங்க போகிற சொத்தானது மனை மற்றும் கட்டிடமாக இருக்கும் பட்சத்தில் அந்த மனை மற்றும் கட்டிடம் சென்னை மாநகராட்சி எல்லைக்குள் இருந்தால் CMDA, சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தால் அங்கீகாரம் பெற்றிருக்க வேண்டும். அல்லது சென்னை மாநகராட்சி எல்லைக்கு அப்பாற்பட்டு இருந்தால் DTCP, அதாவது நகர ஊரமைப்பு இயக்கத்தால் அங்கீகாரம் பெற்றிருக்க வேண்டும். மேலே சொன்ன அனைத்து தகவல்களும் சரியாக இருந்தால் அந்த சொத்தை நீங்கள் தாராளமாக வாங்கலாம். இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நீங்கள் வில்வம் லா அசோசியேட்டை பின்தொடருங்கள்.